அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகள் என்ன என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதர்களும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்போதான் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம். அதில் 3 விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கிறோம். 4வதாக என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா உடல் நலம். சமுதாயத்தில் ஒரு மனிதன் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் உடல் நலம் முக்கியமானது. உடல் நலமற்றவர்கள் எவ்வளவுதான் முன்னேறணும்னு ஆசைப்பட்டாலும் என்ன செய்ய முடியாது, முன்னேற்றம் அடைய முடியாது. காரணம், உழைப்புக்கு தேவை உடல் நலம். நான் எடுத்துக்கொண்ட காரியங்களை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உழைப்பு, அந்த உழைப்புக்கு தேவையான உடல் நலம். அதனால் நிறைய முதியவர்களால் உழைக்க முடியாது. நம்ம பார்க்கணும், இனிமேல் நம்ம என்னத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம். அதனாலும் 5 நேரம் தொழுதம்மா, வீட்டில் பேசினா படுத்து எழுந்துச்சுமா, கஞ்சியோ கூடோ குடிச்சிட்டு நீ காலத்தை கடத்த வேண்டியதுதான் அப்படின்னு பேசுகிறத பார்க்கறதுன்னா, எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் இயலாமை ஏற்பட்டுகிறதோ, இயலாமை ஏற்பட்ட பிறகு முன்னேற்றம் அடைய முடியாது. அப்போ அந்த உழைப்பு செய்வதற்கான உடல்நலம் இருக்கும்போது தான் நாம் பெரிய அளவில் என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லித்தராங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதர்களில் அதிகமானோர் 2 அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகின்றனர் அப்படிங்கிறாங்க. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. மனிதனுக்கு இறைவன் 2 அருளை கொடுத்திருக்கிறாங்க, ஆரோக்கியம், ஓய்வு. இந்த 2ஐயும் மனுஷன் என்ன செய்யறது, வாழ்க்கையில் பெரும்பாலும் பயன்படுத்தி பெறுறதில்லை. அது பருவ வயசு காலத்திலிருந்து என்ன செய்கிறது, வயசான காலத்து வரைக்கும் ஆரோக்கியத்தை பயன்படுத்துறது கிடையாது. ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது கிடையாது. இந்த சூரியன் சந்திரன் இரவு பகலை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, நீங்கள் பகலில் உழைப்பதற்காகவும் இரவை உறங்குவதற்காகவும் நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ அறிவியல் பூர்வமாக எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இரவுல ஒரு மனிதன் உறங்கித்தான் ஆகணும், அப்போதான் பகல் அவனால் இயங்க முடியும் அப்படிங்கிறத அறிவியலும் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் மனிதர்கள் என்ன செய்யறது, இரவுல உறங்குறது கிடையாது, பகல்லையும் உறங்குறது கிடையாது. இரவுல 12, 1 மணி ஆகி போயிடுது, 2 மணி ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறது, இல்லைன்னா அதுக்கப்புறம் காலையில் 11 மணி வரைக்கும் தூங்குறது, உழைக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது, தூங்க வேண்டிய நேரத்தில் முழிச்சிருக்கிறது. இந்த 2மே மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா, அவனுக்கு இருக்க வேண்டிய ஆரோக்கியத்தை இழப்புக்குள்ளாக்கிறது. ஓய்வு அப்படிங்கிறது இறைவனுடைய அருள், அதையும் ஒரு மனிதன் இழந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டா, அவன் ஓய்வுங்கிறதுனால தூக்கத்தை ஒரு மனுஷன் இழந்துட்டாங்கன்னா உடலில் ஆரோக்கியம் இருக்காது. நீங்கள் தூங்கலைன்னு சொன்னால் உடலில் இருக்க கல்லீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்பு என்ன செய்யாதான், தூங்குனாதான் செயல்படும் அப்படிங்கிறான். இப்போ கல்லீரல் இந்த இடத்துல வலது பக்கம் விழா எலும்புக்கு கீழே ஒரு சின்ன ஒரு உறுப்பு, அது உருண்டையாக இருக்குமா, அது என்ன செய்யும்னா தூங்குறதுக்கு அப்புறம் தான் செயல்படுமா. தூங்காமல் இருந்தால் அது வரைக்கும் அது பேசாமல் ஒரு வேலையை செய்யாது, பேசாமல் தான் இருக்குமா. ஆனால் அது வேலை செஞ்சாதான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம். அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுட்டா அதை மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னா 50 லட்சம் தேவைப்படுமா. அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அதில் வீக்கம் ஏற்பட்டுட்டாலே நிம்மதியாக இருக்க முடியாது. சைடில் என்ன எப்போ பார்த்தாலும் சுருக்கு 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 வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. காரணம் என்ன, அது கல்லீரலுடைய வீக்கம். அது ஏற்பட்டுட்டா அந்த வீக்கத்துக்கு மருந்தே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் மருந்து கொடுப்பாங்க போனால், ஆனால் மருந்து கிடையாது. அதுக்கு மருந்து என்னன்னா, நடந்து 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 அதில் இருக்கிற அந்த படிந்து போன கொழுப்பு இருக்குல்ல, அதை அப்போதான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மருந்து கொடுப்பாங்க, ஆனால் அதில் இருக்க அந்த படிஞ்சு போகிற அந்த வீக்கத்தை குறைக்கணும்னா நடைப்பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிற செய்தியை பார்க்கலாம்.
அப்போ அந்த ஒரு உறுப்புக்கான செலவு மட்டுமே 50 லட்சம் ஆகும்னா அப்போ இறைவன் எவ்வளவு பெரிய அருட்செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோக்கியத்தையும் அந்த ஓய்வையும் நீங்கள் இழந்து விட்டால் உடல் நலத்தை இழந்து விடுவீர்கள். உடல் நலத்தை இழந்து விட்டால் உழைப்பு இழந்து விடுவீர்கள். உழைப்பு இழந்து விட்டால் எப்படி நீங்கள் முன்னேற முடியும்? அப்போ முன்னேற்றத்திற்கான அடிப்படை என்னன்னா ஆரோக்கியம், ஓய்வு. இந்த ரெண்டையும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? முறையாக கடைபிடிக்கணும். சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. சாப்பாட்டையெல்லாம் பசிச்சா நம்ம தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தவறு. பசித்தால் சாப்பிடணும், அதுதானே பசிக்கும். அது கேட்குதில்ல, இந்த நேரம் எனக்கு உள்ள சாப்பாடு தேவைப்படுது, நீ உள்ள போடு அப்படின்னு சொல்லு. உடல் மொழி பேசுது நம்மகிட்ட, உடல் மொழி நம்மிடத்தில் பேசுகிறது. எனக்கு பசிக்குது, நீ சோறு போடு அப்படின்னோடனே மூளை ஆர்டர் போடுது, எதையாவது எடுத்து சாப்பிடுப்பான்னு நமக்கு சொல்லுது. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நேரத்தில் ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த பசியை அமர்த்தி தள்ளி போடுறோம். தள்ளி போடும்போது என்ன செய்யுது? அந்த ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. எனக்கு தேவையான கல்லூரி உணவுகளை நீ உள்ளே கொடுக்காம சம்பந்தமெல்லாம் பசிக்கிற நேரத்தில் டீயை ஊற்றுறியடா, ஊற்றுனா எங்கள் உடம்பு என்ன ஆகும்? அந்த உடம்பு ஆரோக்கியத்தை இழந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம், ஓய்வு, இந்த ரெண்டும் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை, ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருட்செல்வங்களில் 2 அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருட்செல்வங்களில் 2, ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இதை நம்ம இழந்துட்டோம்னா முன்னேற முடியாது. இதை ஃபாலோ பண்ணோம்னா முன்னேறலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆகிய அன்புருவானது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகன உணவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.